எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் 4 பிட் SIPO சீரியல் இன்புட் பேரலல் அவுட்புட் ரெஜிஸ்டரை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் சோதிப்பது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் IC 7495 பயன்படுத்தி 4-bit SIPO ரெஜிஸ்டரை உருவாக்கி சோதிக்க முடியும். இந்த செய்முறை பயிற்சிக்கு தேவையான அனைத்து கருவிகள் மற்றும் பொருட்களை சேகரிப்போம். டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட், பயனர் கையேட்டுடன், டேட்டா ஷீட்டுடன் கூடிய IC 7495, மேல் டு மேல் ஜம்போ வயர்ஸ் தேவைக்கேற்ப, மேக்னிஃபையிங் லென்ஸ். ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்களில் SIPO சீரியல் இன்புட் அண்ட் பேரலல் அவுட்புட் பற்றி விவாதிப்போம். SIPO என்பது சீரியல் இன் பேரலல் அவுட் என்பதை குறிக்கிறது. மேலும் இது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் ஒரு வகையான ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை குறிக்கிறது. ஒரு SIPO ஷிஃப்ட் ரெஜிஸ்டரில் டேட்டா தொடர்ச்சியாக உள்ளிடப்படுகிறது. ஒரு நேரத்தில் ஒரு பிட், பின்னர் பேரலலாக மாற்றப்படுகிறது. அனைத்து பிட்களும் ஒரே நேரத்தில். சீரியல் இன் இது ஒரு தொடர் பாணியில் டேட்டா பிட் பை பிட் ஆக உள்ளிடுவதை குறிக்கிறது. பொதுவாக ஒவ்வொரு கடிகார துடிப்பிலும் ஒவ்வொரு பிட்டும் வரிசையாக உள்ளிடப்படும். பேரலல் அவுட் இணையாக பல அவுட்புட்களில் டேட்டா ஒரே நேரத்தில் கிடைக்கிறது என்பதை இது குறிக்கிறது. சீரியல் டேட்டா எடுத்துக்காட்டு பைனரி வரிசை 1010 சீரியல் இன் இன்புட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு கிளாக் பல்ஸிலும் சீரியல் டேட்டா முதல் ஃபிளிப் ஃப்ளாப் D0, பின்னர் இரண்டாவது D1 மற்றும் பலவற்றிற்கு மாற்றப்படுகிறது. 4 கிளாக் பல்ஸ்களுக்கு பிறகு முழு சீரியல் டேட்டாக்களும் 1010 ஷிஃப்ட் ரெஜிஸ்டரில் ஏற்றப்படும். பேரலல் அவுட்புட்கள் Q0, Q1, Q2, Q3 ஷிஃப்டிங் செயல்முறைக்கு பிறகு ஒவ்வொரு ஃபிளிப் ஃப்ளாப்பின் நிலையை குறிக்கின்றன. இந்த எடுத்துக்காட்டில் கிளாக் பல்ஸ்கள் சீரியல் டேட்டாக்களின் மாற்றத்தை தூண்டுகின்றன. 4 கிளாக் பல்ஸ்களுக்கு பிறகு பேரலல் அவுட்புட் பைனரி வரிசை 1010 குறிக்கிறது. ஒவ்வொரு ஃபிளிப் ஃப்ளாப்பும் சீரியல் டேட்டாக்களின் ஒரு பிட்டை சேமிக்கிறது. கிடைக்கக்கூடிய 14-பின் டியூவல் இன்லைன் பேக்கேஜ் IC 7495 பற்றி விவாதிப்போம். IC 7495 என்பது பேரலல் லோட் திறன் கொண்ட 4-பிட் பேரலல் ஆக்சிஸ் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் ஆகும். IC 7495 பின்கள் 7 மற்றும் 14 ஆகியவை கிரவுண்ட் நெகட்டிவ் மற்றும் +5 வோல்ட் பவர் சப்ளை வழங்குவதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. பின் 1 என்பது சீரியல் இன்புட் டேட்டா ஆகும். 2, 3, 4 மற்றும் 5 ஆகியவை முறையே 4-பிட் பேரலல் இன்புட்கள் A, B, C மற்றும் D ஆகும். பின்கள் 13, 12, 11 மற்றும் 10 ஆகியவை முறையே 4-பிட் பேரலல் அவுட்புட்கள் QA, QB, QC மற்றும் QD ஆகும். பின் 6 என்பது மோட் செலக்டர். மோட் கண்ட்ரோல் இன்புட்டுடன் லாஜிக் இன்புட்களில் A = B = C = 0 எனில் QA, QB, QC மற்றும் QD 0, 0, 0, 0க்கு சமமாக இருக்கும். பின்கள் 8 மற்றும் 9 முறையே இடது மற்றும் வலது ஷிஃப்ட்டுகளுக்கானவை. 4-பிட் சீரியல் இன் பேரலல் அவுட்புட்டின் கட்டுமானம் மற்றும் சோதனை. அனைத்து காம்பனன்ட்ஸ்களையும் சேகரித்து அவற்றை சரிபார்த்து சர்க்கியூட்டை சீரியல் இன் பேரலல் அவுட் SIPO ஷிஃப்ட் ரெஜிஸ்டராக இணைக்கவும். மேக்னிஃபையிங் லென்ஸை பயன்படுத்தி IC-யின் மேல் அச்சிடப்பட்ட IC 7495 கண்டறியவும். IC-யின் பின் எண் 1 கண்டறிந்து அதை சரியான நிலையில் சீரமைக்கவும். டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட்டில் உள்ள பிரெட் போர்டில் IC-யின் பின்களின் 2 கோடுகளையும் மெதுவாக செருகவும். ஜம்போ வயர்களை பயன்படுத்தி பின் 7 கிரவுண்டுடனும் மற்றும் பின் 14 +5 வோல்ட் சப்ளையுடனும் இணைக்கவும். டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட்டில் உள்ள கிளாக் இன்புட்டுடன் பின் எண் 9 இணைக்கவும். டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட்டில் உள்ள அவுட்புட் LEDகளை QA, QB, QC, QD என அடையாளம் காணவும். அவுட்புட் LED QA உடன் பின் 13 இணைக்கவும். அவுட்புட் LED QB உடன் பின் 12 இணைக்கவும்.
பின் 11ஐ அவுட்புட் LED QC உடன் இணைக்கவும். ட்ரெய்னர் கிட்டில் உள்ள அவுட்புட் LED QT உடன் பின் 10ஐ இணைக்கவும். டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட்டில் உள்ள இன்புட் டாகிள் ஸ்விட்ச் உடன் மோட் செலக்டர் பின் 6ஐ இணைக்கவும். பின்கள் 2, 3, 4 மற்றும் 5ஐ முறையே A, P, C மற்றும் D ஆகிய டாகிள் ஸ்விட்ச்களுடன் இணைக்கவும். பின் 1ஐ சீரியல் இன்புட்டிற்காக இன்புட் டாகிள் ஸ்விட்சுடன் இணைக்கவும். சர்க்கியூட்டை பவர் ஆன் செய்யவும். மோட் கண்ட்ரோல் இன்புட்டிற்கு லாஜிக் 1ஐ பயன்படுத்தவும். மேலும் கிளாக் இன்புட்டிற்கு கிளாக் பல்ஸை பயன்படுத்தவும். மற்றும் parallel அவுட்புட் லாஜிக் லெவல்களான QA, QB, QC மற்றும் QD 0, 0, 0, 0 ஆக இருக்க வேண்டும் ஆகியவற்றை பதிவு செய்யவும். மற்றும் parallel அவுட்புட் லாஜிக் லெவல்களான QA, QB, QC மற்றும் QD 0, 0, 0 ஆக இருக்க வேண்டும் ஆகியவற்றை பதிவு செய்யவும். மோட் கண்ட்ரோல் இன்புட் லாஜிக் 1 உடன் சீரியல் இன்புட் 0க்கு QA, QB, QC மற்றும் QD 0, 0, 0, 0க்கு சமமாகும். மோட் கண்ட்ரோலுக்கு லாஜிக் 0ஐ பயன்படுத்தவும். அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளபடி கிளாக் இன்புட்டிற்கு கிளாக் பல்ஸையும் சர்க்கியூட்டுக்கு சீரியல் இன்புட்டையும் பயன்படுத்தவும். QA, QB, QC மற்றும் QD அவுட்புட்களுடன் இணைக்கப்பட்டுள்ள LEDகளை கவனிக்கவும். அவுட்புட் லாஜிக் லெவல்களில் கவனிக்கப்பட்ட முடிவை பதிவு செய்க. அடுத்து கிளாக் பல்ஸ் மற்றும் சீரியல் இன்புட்டை பயன்படுத்தி LEDகளின் நிலையை கவனித்து அவுட்புட் லாஜிக் லெவல்களை பதிவு செய்யவும். ஃபோர் பிட்கள் வரை சீரியல் இன்புட்டை ரிப்பீட் செய்யவும் மற்றும் அவதானிப்புகளை பதிவு செய்யவும். சீரியல் இன்புட் 0, கிளாக் பல்ஸ் 1, அவுட்புட் 0, 1, 1, 1. சீரியல் இன்புட் 0, கிளாக் பல்ஸ் 2, அவுட்புட் 0, 0, 1, 1. சீரியல் இன்புட் 0, கிளாக் பல்ஸ் 3, அவுட்புட் 0, 0, 0, 1. Serial input 0, clock pulse 4, output 0, 0, 0, 0. இப்போது உங்களால் IC 7495ஐ பயன்படுத்தி 4-bit SIPO ரெஜிஸ்டரை உருவாக்கி சோதிக்கவும் முடியும் என்று நம்புகிறேன். 4-bit SIPO சீரியல் இன்புட் பேரலல் அவுட்புட் ரெஜிஸ்டரை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் சோதிப்பது என்பது குறித்த இந்த அமர்வு முடிவடைகிறது. நன்றி.